மதுரை கோபுதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி நிர்வாகி முகமது இத்ரீஸ் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தலைமை ஆசிரியர் ஷேக் நபி, தமிழ் இயக்கம் மதுரை மாவட்ட செயலாளர் பழனிசாமி, பொருளாளர் மாரியப்பன், தமிழ் ஆர்வலர் ஆதித்தா, வழக்கறிஞர் லட்சுமி முத்துமணி, போப் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் ஜெயசுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி தலைமை ஆசிரியர் ரெகமத்துல்லா வரவேற்புரையாற்றினார். கவிக்குயில் கவிஞர்கள் மூரா குமாரி, லட்சுமி, நூர்ஜஹான், மஞ்சுளா, மலர்மகள் ஆகியோர் சுதந்திர தின சிறப்புரையாற்றினார்கள். சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு சுதந்திரத்தின் சிறப்புகளை எடுத்து கூறி தேசப்பற்று மிக்கவர்களாக ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். பள்ளி மாணவர்கள் கோகுல்ராஜ், அப்துல் ரஹ்மான், சிவகார்த்திக், ராஜஹரிஹரன் மற்றும் முகமது ஹாரூன் ஆகியோர் சுதந்திர தின உரையாற்றினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு மற்றும் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு போப் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் ஜெயசுதா சகாயம் மற்றும் நாகேந்திரன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். NMMS தேர்வில் வெற்றி பெற்ற சிவகார்த்திக் என்ற மாணவருக்கு வாஷிங் மிஷின் சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது. சாக்ஸ் நிர்வாக பங்குதாரர் கோபிநாத் அவர்கள் மாணவருக்கு பரிசு வழங்கினார். தமிழ் ஆசிரியர் நூருல்லா நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியினை தமிழ் ஆசிரியர் தௌபிக் ராஜா தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவிற்கு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் புதூர் வாழ் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கண்டிப்பா இந்த மாணவர் மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் வரலாம். இன்னொரு ஆசிரியர்களுக்காக சின்னமா ஒரு வகுப்புல எல்லா தரப்பட்ட மாணவர்களும் இருப்பாங்க. கணிப்பும் கூட அவர்கள்தான். இவரை நினைக்கும் போதெல்லாம் இவரின் வருகிறார் நம்மை வசமாக்குபவர். எப்போதும் மீசையை முறுக்கி தலையில் முண்டாசும் அணிந்து முண்டாசுடன் காட்சி தருபவர். உங்கள் நினைவு சரிதான். அதே எதைய உடற்று கவிக்குயில் பாரதிதான். உங்கள் நினைப்பு சரிதான். அதே எதைய உடற்று கவிக்குயில் பாரதிதான். என்னை மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி இந்த சரதாசுவர் கவிதையை சொல்வாரு. ஒரு சமூகத்துல பங்காற்றக்கூடியவன், சமூகத்துல தன்னுடைய பங்கை அளிக்கக்கூடியவன், இந்த சமூகத்துக்கு தன்னுடைய பொருளை அளிக்கக்கூடியவன் எப்படி இருக்குன்னா ஒரு அத்திவாரத்தாய் பார்வையில் பராமல் இருக்க வேண்டும். இது இஸ்லாமும் சொல்லுது. நம்ம ஒருத்தர் தர்மம் பண்ணனா தர்மம் பண்ணது யாருன்னே தெரியக்கூடாது. அப்படி நீங்க ஒரு தர்மத்தை செய்யும்போது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமோட வலியுறுத்துது. அப்படிப்பட்ட ஒரு நிறைய பள்ளிக்கூடத்துக்கு செய்யக்கூடியவர். அவர் சார் புகழ்ச்சி விரும்ப மாட்டாரு. இதனால கவிஞர்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய செய்யறாங்க. அதான் இரண்டாவது கவிதைகளை சொல்லிட்டேன். ஒரு அத்திவாரங்கள்லாம் பார்வையில் பராது பரவந்தளா கட்டி மனநிலையோடு மாறி அந்த வழிகளுக்கு யார் சொந்தக்காரனா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என்ற சாதாரண அவர் சாதாரண வந்த பிறகு அங்கத்தின் முறைய எப்படி கிமு கிபி அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு சொல்லுவோம். அதே மாதிரி சாதோடு பொறுப்பேற்ற பிறகு பள்ளியினுடைய வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்க நான் சொல்லிதான் இங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு பள்ளியானது நல்ல ஒரு முதன்மையான பள்ளியானது உருவாகி வந்துட்டு இருக்கு. நிறைய செயல்பாடுகள்ல எங்களுடைய பங்களிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேர்ல சொன்னாதான் எனக்கு புரியுது. ஏதாவது ரொம்ப இலக்கிய நேரத்துக்கு போனாலும் அல்லது ஆதி விஷயத்தை எடுத்துக்கிறாலும் போர் அடிக்குது. அப்ப இது மூணுமே எங்களுக்கு தெரிஞ்சது. புறாங்கிறது தெரியும், சுறாங்கிறது தெரியும். ஆனா அந்த தெரியாத ஒரே பேர் மூரா மட்டும்தான். அந்த மூராவும் தெரிஞ்சுங்கப்பா, அவர் தான் ஒரு கருப்பு வைரம், மதுரைக்கு கிடைத்த ஒரு கருப்பு வைரம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் நிறைய நிகழ்வுகள்ல செயல்படக்கூடியவர். உலக தமிழ் சங்கத்துல என்ன நிகழ்வுனால இதுல எல்லாருமே நம்ம பார்க்கிறவருக்கு அக்கறை என தெரியும். அருகிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அது அக்கறை என தெரியும். அது காமையில் இருப்பவருக்கோ அது அதிகாரமாய் தென்படும். எது எப்படியோ
உமது உழைப்பில், உமது செயலில், உமது எண்ணத்தில் உண்மை உரைகளாய் உழைந்திருக்கிறது. உண்மை உரைகளாய் உழைந்திருக்கிறது என்பது மட்டுமே உண்மை என்று கூறி பள்ளியின் வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு ஆற்றி வருகின்ற தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். புகழ வேண்டும் உன்னை எறிந்தான் நீ உன்னை எறிந்தான் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த கூறாவது கலிக்கத்து பரணி போல் பரவலக்கும் கவிதைக்கு பரணி மென்மலர் என்றாலும் செம்மலர் எங்கள் மலர்மகள். இனம் புரியா உணர்வுகளை விரல்கள் வழி காட்சிப்படுத்தி விதவிதமாய் திட்டைகள் படைக்கும் கலீல் ஜிப்ரானின் கவிதை எங்கள் கவி மஞ்சுளா. என் இதய பீடத்தில் சிரித்தபடி அன்பு பேசும் பாரசீகத்து ரோஜா தோழி நூர்ஜஹான் மற்றும் இங்குள்ள அத்தனை பெரிய உள்ளங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பணிந்து என் கவிதைக்கு வருகிறேன். பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மிக சிறப்பாக காப்பியங்களை நினைவுபடுத்தி வரவேற்புரை வழங்கிய இரட்டை காப்பியங்களை அழகாக நினைவுபடுத்தினார். அவரையும் வணங்கி என் மாணவர் கண்ணீரை செந்நீராய் ஊற்றி பயிரிட்டன்றோ சுதந்திர விருட்சத்தை நம் முன்னோர் பயிராக்கினார். தண்ணீரை செந்நீராய் ஊற்றி என்றோ நம் சுதந்திர விருட்சத்தை